பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமீன். என் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா. நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை பெற்றவர்களோ உடன் பிறந்தவர்களோ எங்கள் வாழ்நாள் எல்லாம் கூட வர முடியாது என்றாச்சா. எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர் இமை பொழுதும் கூட எங்களை விட்டு விலகாதபடி என் தகப்பனே, கண்ணின் மணியைப் போல எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது உடனே மறு உத்தரவு அருளை செய்கிற தேவனாயிருக்கிறீர். அல்லேலூயா. நாங்கள் கூப்பிடுகிற குரலுக்கு உடனே மறு உத்தரவு அருள் செய்கிறீரே. உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை காணிக்கையாக செலுத்த முடியும் ஆண்டவரே. உலகத்திலே ஒன்றும் அதுக்கு ஈடாகாதையா தகப்பனே. எங்கள் உருவாக்கின தெய்வம், எங்கள் உருவாக்கின சிருஷ்டிகர் நீர். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாம் பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படியாக உம்முடைய திருக்குமாரனின் ரத்தமும் அவருடைய சரீரமும் எங்களுக்காக நீர் அருள் செய்தீரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. உன்னதமான அந்த தெய்வீக அன்புக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் உம்முடைய சித்தத்தை அறிந்து இயேசுவை போல செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்க சுயபலத்தினால முடியாது. கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். ஆமீன் பிதாவே. இனியும் நீரே எங்களை தாங்குகிற தேவன், நீரே எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத காரியங்கள் கர்த்தர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, வேலையடைங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக ஆண்டவரே. உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஜனங்கள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் ஜீவிக்கட்டும் ஆண்டவரே. அமீன் அப்பா. ஒவ்வொரு தேசமும் செழிப்புண்டாகட்டும் அப்பா. தேவன் இறங்குவீராக. இஸ்ரேலை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. இராணுவத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய சித்தம் அறிந்து செயல்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, ரட்சிப்பீராக. உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் அருள் செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.